நான் மேகலா. கரசைக்கரணம். கரசைக்கரணத்தின் அதிபதி சந்திரன். இந்த கரசை கரணத்தில் பிறந்தவங்க தாயாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கரசைக்கரணத்தில் பிறந்தவங்க யானை வழிபாடு செய்யலாம். வீட்டில் பூஜை பண்ணும்போது பூஜை அறையில் 2 யானை சிலை வச்சு வழிபாடு செய்யலாம். யானை விளக்கு வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். யானையை பார்த்தோம்னா யானை இருக்கிற இடத்துக்கு போனாலோ யானைக்கு பழம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம். விநாயகர் வழிபாடு செய்யலாம். கரணத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு கரணத்தில் பிறந்திருந்தாலுமே குழந்தை பாக்கியம் லேட்டாச்சுன்னா, திருமணமாகி குழந்தை பிறக்கிறதுக்கு காலதாமதம் ஆகுச்சுன்னா, சுவாதி நட்சத்திரமும் கரசைக்கரணனாலும் சேர்ந்து வர இந்த நாளில் இரவு அக்னி முகூர்த்தம் வரும். அந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம். அதாவது ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2025 வருடம் புதன்கிழமை, தை மாதம், சுவாதி நட்சத்திரம், கரசைக்கரணம், அக்னி முகூர்த்தம் இரவு 10:48 இருந்து இரவு 11:36 இந்த அக்னி முகூர்த்தம் இருக்குது. இந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். தேங்க்யூ.